மதுரை சித்திரை திருவிழாவில் சுமார் 1,50,000 பேருக்கு தயார் செய்யப்பட்ட திருக்கல்யாண விருந்து எப்படி தயாராகிறது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த தொகுப்போடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. மதுரையில் ஆண்டுதோறும் கோலாகலமாக நடைபெறும் சித்திரை திருவிழா அதன் உச்சகட்ட கட்டத்தை எட்டியுள்ளது. திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்வாக உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது. மீனாட்சியம்மன் கோவில் வளாகம் முழுவதும் ஏற்கனவே பக்தர்களின் திரளால் நிரம்பி வழிகிறது. இந்த திருக்கல்யாணத்தை காண வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவு வழங்கும் பணியும் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. பழமுதிர் சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பில் 28வது ஆண்டாக நடைபெறும் இந்த திருக்கல்யாண விருந்து ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் சமையல் பணிகள் உற்சாகமாக நடைபெற்று பக்தர்களை வரவேற்க தயாராக உள்ளது. இந்த விருந்தில் பக்தர்களுக்கு கற்கண்டு சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுகள் வழங்கப்பட உள்ளன. ஏப்ரல் 27ஆம் தேதி மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை மாப்பிள்ளை அழைப்பு விருந்து நடைபெற உள்ள நிலையில் ஏப்ரல் 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை திருக்கல்யாண விருந்து திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திருக்கல்யாண விருந்து மதுரை சேதுபதி பள்ளியில 17 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷமா மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்துக்குள்ள பண்ணிட்டு இருந்தோம். காலப்போக்கில் மக்கள் தொகை அதிகமாக வர, பக்தர்கள் வருகை அதிகமான காரணத்தினால நம்ம சேதுபதி ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கோம். இது முழுக்க மக்களுடைய ஒத்துழைப்புடன் நடைபெறுது. தெய்வத்துக்கே கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்காக நம்ம மதுரையில பிறந்து தெய்வத்துக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து ரசிக்கிறோம். இந்த ரசிப்பு எந்த ஊர்லயுமே கிடையாது, மதுரையில மட்டும்தான் அந்த இருக்கு. இது முழுக்க பக்தர்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு விசேஷமாக நினைச்சு இந்த அவங்களுடைய பங்களிப்பு கலந்துக்கிறாங்க. பலசரக்கு ஜாமான்களா இருந்து எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் கடுகை கூட என்னுடைய பங்களிப்பை அதை ஏற்றுக்கோங்க சொல்லியிருக்காங்க. அதுவே அவங்களும் கொடுக்குறாங்க, நம்மளும் வாங்கி செய்யணும். இந்த மகா அன்னதானத்திற்காக தேவையான பொருட்கள் அனைத்தும் பொதுமக்கள் பங்களிப்பின் மூலம் திரட்டப்பட்டுள்ளன. காய்கறிகள் பறவை சந்தை மற்றும் மாட்டுத்தாவணி மார்க்கெட் பகுதிகளில் இருந்து பெறப்பட்டுள்ளன. அரிசியை ட்ரஸ்ட் உறுப்பினர்களும் பொதுமக்களும் வழங்கியுள்ள நிலையில் கீழமாசி வீதி வியாபாரிகள் மளிகை பொருட்கள் மற்றும் எண்ணெய் உள்ளிட்டவற்றை வழங்கி உதவி செய்துள்ளனர். மேலும் பலரும் தங்களால் இயன்ற உதவிகளை தன்னார்வமாக வழங்கி வருகின்றனர். இங்க என்னன்னா காலம்பரையில இருந்து நைட் வரைக்கும் சேவை நடந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி இந்த சேவைகளை அவங்களால என்ன வேலை முடியுதோ அதை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது எல்லாமே இறை செயலாதான் எல்லாம் நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம். இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு திருக்கல்யாணம் ஆரம்பிக்குதோ அந்த வருஷத்துல இருந்து இது நடந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாருடைய பாக்கியம் என்னவோ அது மாதிரி அவங்கவுங்க தகுந்த மாதிரி வேலை செய்வாங்க. மொத்தம் 1,50,000 பக்தர்களுக்கு உணவு வழங்கும் வகையில் இந்த விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் 7,500 கிலோ அரிசி, 12,000 கிலோ காய்கறிகள் மற்றும் 5,000 கிலோ மளிகை பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மாபெரும் சமையல் பணியில் 400க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் 3,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தன்னார்வமாக முன்வந்து காய்கறிகளை வெட்டி கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருவது இந்த விழாவின் ஒற்றுமையையும் பக்தி உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இந்த பழமுதிர் சோலை ட்ரஸ்டில் நாங்கள் வருஷம் அன்னதான பணிக்கும் இலை கட் பண்ணுறதுக்கும் தாம்பூல பை போடவும் நாங்கள் வருஷம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பூரா எங்களுடைய மக்கள் 150 பேர் இருக்கிறாங்க. இப்போ 50 பேர் வந்திருக்காங்க, இன்னும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஃப்ரீ சர்வீஸாக எங்களுடைய சேவையாகவும் எங்களுடைய தொண்டு மூலமாக பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சார்பாக நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் வருவாங்க. இதை பார்த்து நிறைய மக்கள் சர்வீஸ்க்கு வரட்டும். சமீபத்தில் ஏற்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு சவாலாக இருந்தாலும் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் தேவையான சிலிண்டர்கள் பெற்றுக்கொண்டு சமையல் பணிகள் தடையின்றி நடைபெற்று வருகின்றன. பக்தி, பண்பு, மனிதநேயம் ஆகிய மூன்றையும் இணைக்கும் இந்த திருக்கல்யாண விருந்து ஒரு சாதாரண அன்னதான நிகழ்ச்சி அல்ல.
ஆயிரக்கணக்கான மக்களின் பசியை தீர்க்கும் புனித பணியாகவும் தமிழர்களின் பண்பாட்டு பெருமையை உலகுக்கு எடுத்துக்காட்டும் நிகழ்வாகவும் திகழ்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன்.